தலைவரோட கூலி படத்துடைய டே 2 கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றியும், அதே மணிக்கு டே 1 கலெக்ஷனே 151 கோடி கிடையாது, அதுக்கும் அதிகமாக தான் இருக்குது அந்த மணிக்கு சில நியூஸஸ் கிடைக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ டே 1 கலெக்ஷன் வந்து 151 கோடிங்கிறது தவறான். ஸோ இன்றைக்கி காலையில், அதாவது டே 3 காலையில் தான் டே 1ல் ஓவர்சீஸில் என்ன கலெக்ஷன் அடிச்சிச்சின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ்க்கே ரிப்போர்ட் வந்திருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டே 1ல் நாங்கள் 151 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த மணிக்கு. ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயிலே தான் கிடைக்கல அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேவே கண்டிப்பாக 170லேருந்து 180 வரைக்கும் போகும். ட்ராக்கர்ஸே அவ்வளோதான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ராக்கர்ஸை சொன்னதை விட ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்களே நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல. ஸோ அதுக்கு இதுதான் காரணம். ஸோ டே 2 பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஆங்க. ஸோ நான் காலையில் வீடியோ சொல்லியிருப்பேன் 90லேருந்து 100 கோடின்னு. பட் இப்போ நமக்கு அஃபிஷியல் நிறைய ட்ராக்கர்ஸ்லேருந்து கிடைக்கிற அப்டேட் 140லேருந்து 150 கோடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. வேறு லெவல் கிரேஸுங்க. ஃபஸ்ட் டே கூட செகண்ட் டே தான். ஏன் அப்படின்னா ஃபேன்ஸை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்குறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, முதல் நாள் டிக்கெட் ஃபேன் ஷோங்கிறனால 1000 ரூபாலாம் இருக்கும். பட் ரெண்டாம் நாள்லேருந்து இந்த மணிக்கு இருக்காது. ஸோ அதனால தான் டிக்கெட் ரேட் கம்மியானனால கலெக்ஷன் கம்மியாக இருக்குது. மற்றபடி கிரேஸ் அதே மாதிரி தான் இருக்குது. மூணாவது நாளும் செம்ம ரெஸ்பான்ஸ் தான் தேட்டரில் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. டாடா பை.